ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெறுவது குறித்து அரசின் ஆலோசனை பெற்று தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூத்த காவல்துறை அதிகாரியான ஜெயராம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்வது தொடர்பாக உரிய விளக்கத்தை நாளை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் தற்போது உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்படவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெறுவது குறித்து அரசின் ஆலோசனை தெரிவிக்க உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூத்த காவல்துறை அதிகாரியான ஜெயராம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் என்றும் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்வது தொடர்பாக உரிய விளக்கத்தை நாளை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது திருத்தணி சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக ஏடிஜிபி ஜெயராமன் தொடர்ந்த வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி உஜ்ஜல் புயன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தான் ஒரு எதிர் மனுதாரராக கூட இல்லாத நிலையில் தனக்கு எதிராக கைது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஏடிஜிபி ஜெயராமன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க, எனவே அதை ரத்து செய்யக்கூடாது என்று வாதம் முன்வைத்தது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர் ஒரு மூத்த காவல் அதிகாரியாக இருந்திருக்கும் நிலையில் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அவரது இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதில் முதல்ல ஒரு வாய்மொழியான ஒரு உத்தரவை பிறப்பித்தாலும் தமிழக அரசான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கம் செய்தது தொடர்பாகவும் அதை ரத்து செய்வது தொடர்பாக தமிழக அரசிடம் இருந்து கருத்துக்களை கேட்டு அதற்காக நீதிபதிகளிடம் கோரியதை தொடர்ந்து இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஏடிஜிபி ஜெயராமன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட முடிவை எடுத்து ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடம் செய்தது சரியா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை பிறப்பிக்கும்.